வேண்டாம் வேண்டாம். ரோகிணி எங்க இருக்காளோ அங்கதான் சித்தார்த்தம் இருப்பான். நான் உன்னோட கவசம், உன்னோட உயிர் மூச்சு. இந்த ரோகிணியோட பாடி கார்டு சித்தார்த். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஒரு நிமிஷம். இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நீ உன்னோட முடிவை சொல்லி ஆகணும். இதையும் மீறி நீ போக விரும்பினா உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி என் கையில கொடுத்துட்டு போ. எப்படிப்பா சீமா கிட்ட உன்னால இந்த மாதிரி பேச முடிஞ்ச? தாலியை கழட்டி கொடுக்க சொல்லி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. இதுக்கு மேலேயும் சீமா செய்யறது என்னால பொறுத்துக்க முடியாது. இவ செய்யறது எல்லாமே எப்பவுமே சரியாதான் இருக்கும்னு என்னால ஏத்துக்க முடியாது. சில சமயங்கள்ல இவ செய்யறதும் தப்பா இருக்கலாம். அதோட நான் செய்யற விஷயங்களை நல்லா யோசிச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மத்தவங்க மாதிரி நான் என் குடும்பத்தோட பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கல. பிரேம், நீ எல்லா விஷயத்திலும் சீமாக்கு துணையா இருந்திருக்க. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் நீ அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னதான் நினைச்சுட்டு இருக்க நீ? உனக்கே நல்லா தெரியும் சீமா என்ன பண்ணாலும் அது நிச்சயமா நம்ம நல்லதுக்காக தானே இருக்கும். அப்படி இருக்கும். போதும் பாட்டி, நான் எதையும் கேட்கவும் புரிஞ்சுக்கவும் விரும்பல. முடிவை எடுத்தாச்சு. புருஷன் பொண்டாட்டியான எங்களுக்கு நடுவுல வேற யாரும் தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும்.